ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பெட்டர் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே செஷன் அட்டன் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரெக்கார்டிங் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. செஷனில் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எனக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும், யார் எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். நியூமெரிக்கல் பைத்தான் நம்பை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியோர் மேத்தமேட்டிக்ஸ் மாடல், ஒரு பக்காவான மேத்தமேட்டிக் மாடல். எவ்வளோ டாப் அண்ட் ஏஆ இருந்தாலும் அதோட பாட்டம் மோஸ்ட் லைனில் நம்பை வந்து இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாம் வந்து ஒரு ஏ ஆர்கிடெக்சர்ஸோட பேசிக் மாடலில் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஃபைன். நம்பை அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி ஃபைல். லைப்ரரி ஃபைல்னா பைத்தானோட டிஃபால்ட் திங்ஸில் அது இருக்காது, பட் ஒரு லைப்ரரியாக அது வந்து ஆக்சஸ் ஆகும். அதான் நியூமெரிக்கல் பைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு லைப்ரரினா அந்த பைத்தானோட டிஃபால்ட்ல இருந்து அதை கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த லைப்ரரி ஃபைல் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ பாருங்க, இம்போர்ட் அப்படிங்கிறது லைப்ரரி இம்போர்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். இம்போர்ட் நம்பை அஸ் என்பி. இம்போர்ட் நம்பை அப்படிங்கிறது நம்பை இம்போர்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். ஜென்ரலாக குளோபலாக எல்லாருமே அதை என்பி அப்படின்னு இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. அஸ் என்பி கொடுக்காட்டி அது நம்பையாகவே இருக்கும். அஸ் என்பினா எல்லா இடத்துலையும் நம்ம என்பின்னு கொஞ்சம் ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அஸ் என்பி பிரிண்ட் என்பி டாட் வேர்ஷன், நம்பையோட வேர்ஷன் வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? இது சும்மா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு புது கோலாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. புது கோலாபில் நம்பையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு நம்பை அப்படின்னு ஒரு புது கோலாப் ஓப்பன் பண்ணி நம்பை வேர்ஷன் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கோலாபில் எப்போவுமே அப்டேட்டட் வேர்ஷன் இருக்கும். இப்போது நம்பையோட எக்ஸிஸ்டன்ஸ் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நம்பை வந்து இஃப் நீடட் நம்ம இந்த மாதிரி இம்போர்ட் நம்பை கொடுத்து ஒரு வேரியபிளில் என்பி டாட் அரே, இதுதான் சின்டாக்ஸ். என்பிங்கிறது இந்த லைப்ரரி ஃபைல், டாட் அரே அப்படிங்கிறது என்பியில் இருக்கிற ஒரு சின்டாக்ஸ். லிஸ்ட்டுக்கு எப்படி சிங்கிள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோமோ இங்கே டபுள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஹோல் திங் நம்ம இங்கே எங்கேயுமே இன்டிஜர், ஃப்ளோட்டு, நம்பை எதுவுமே டிக்ளேர் பண்ணாட்டியும் அது இன்டர்னலாக எப்படி புரிஞ்சுக்கும்னா இந்த ப்ராக்கெட்ஸ் வச்சு தான் அது புரிஞ்சுக்கும். உள்ளே வந்து நான் ஒரு செட் ஆஃப் அரே ஆஃப் டேட்டா கொடுத்துருக்கேன். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு சிங்கிள் டேட்டா வச்சு நம்ம பெருசாக எதுவும் பண்ண மாட்டோம். ஒரு அரே ஆஃப் டேட்டா வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், ஒரு அரே பிரிண்ட் ஆகுது. இது ஒரு வே ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அ நம்பை. ஒரு அரே இல்லாமல் ஒரு நம்பை வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டேட்டாவும் கொடுக்கலாம். டபுள் ப்ராக்கெட் கொடுத்து ஒரு சிங்கிள் டேட்டாவும் கொடுக்கலாம், அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஒரு அரே ஆஃப் டேட்டாவும் கொடுக்கலாம், இல்லை உள்ளே வந்து ஸ்ட்ரிங் நம்ம கொடுக்கலாம். இது சும்மா ஒரு ஐடியாலஜிக்காக ஸ்ட்ரிங் கொடுத்து பார்க்கலாம். பட் நம்ம இதை யூஸ் பண்ணுறதே மேத்தமேட்டிக்ஸ்க்காக தான். இதுக்கு வந்து பெரிய மீனிங் கிடையாது. சேம் வே இப்படியும் கொடுக்கலாம். ஸ்ட்ரிங்கு, நியூமெரிக்கல் வேல்யூஸ், ஃப்ளோட்டு, இப்படி கம்பைண்டாகவும் கொடுக்கலாம், அதுவும் ஒர்க் ஆகும். இந்த கோட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. எஸ் சசிநாத். ஒன்றும் இல்லைங்க, நம்பை அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி ஃபைல். இந்த கோட்ஸ் எல்லாம் உங்கள் கோலாபில் காப்பி பண்ணி அப்படியே காமிக்கிறீங்களா?
இன்னைக்கு கிளாஸ் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணாலும் நீங்களும் உங்கள் சாஃப்ட்வேர்ஸில் ரெக்கார்டிங் வேணால் போட்டுக்கோங்க. ரெக்கார்டிங் வந்து இந்த பிரிட்ஜில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. சசிநாத் இருக்கீங்களா? ஜஸ்ட் இந்த கோர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கொலாபில். ஓகே, ஜஸ்ட் 2 minutes சார் முடிச்சிட்டோம். செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குறத நான் திருப்பி எடுத்துடுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்பை யூஸ் பண்ணி ஒரு பேசிக் மேத்தமேட்டிக்ஸ். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, நம்பையோட சின்டாக்ஸ் வந்து ஒரு வேரியபிளில் np.arrayன்னு கொடுத்து நம்ம வந்து ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணலாம். நம்பையில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து லைப்ரரி ஃபைல் கால் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிளில் np.array அப்படின்னு கொடுத்து ஒரு செட் ஆஃப் அரே கால் பண்ணலாம். பியில் ஒரு அரேயில் ஒரு சிங்கிள் டேட்டா வச்சுருக்கேன். இது வந்து அரே, இது வந்து ஒரு சிங்கிள் டேட்டா. நான் இப்போ a+b அப்படிங்கிற ஆப்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்னா, இந்த அரே வந்து அரே இருக்கும், இங்கே சிங்கிள் டேட்டா இருக்கும். இந்த டேட்டா 2 + 1 3, 2 + 2 4, 5 6 இப்படி ஆட் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் அப்படின்னா, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் காமனாக ஒரு 10% ஆட் பண்ணணும், இல்லை காமனாக எல்லாத்துக்கும் ஒரு 100 rupees ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு அரே கூட அந்த சிங்கிள் டேட்டாவை ஆட் பண்ணியோ ஏதோ ஒன்று பண்ணி பார்ப்போம். ஸோ நான் அடிஷனுக்கு மட்டும் கோட் அனுப்புகிறேன். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னா, சப்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், கிரேட்டர் தேன், லெஸ் தேன் எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இது சும்மா ட்ரை மட்டும் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. அடிஷனுக்கு பதிலாக மற்ற ஆப்ரேஷன்ஸும் போட்டு பாருங்கள். அதுக்கேற்றாப்புல அது அவுட்புட் கொடுக்கும். ஸோ பேசிக் மேத்தமேட்டிக்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன் ட்ரை பண்ணுங்கள். நான் இங்கே வந்து a+b கொடுத்துருந்தேன்னா, நீங்கள் அடுத்த மைனஸ் சப்ராக்ஷன்லாம் ட்ரை பண்ணிட்டு a கிரேட்டர் தேன் பின்னு போடுங்க. என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். லெஸ் தேன் b, ஈக்குவல் டு b, இது நாட் ஈக்குவல், இது கிரேட்டர் தேன், ஈக்குவல், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல். இந்த ஆப்ரேஷன்ஸும் அது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.
இந்த மாதிரி வரும். யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? ஹலோ. எஸ். ப்ளீஸ். எஸ், ஒரே நிமிஷம். நீங்க கொடுத்த பேடிஎம்க்கு நான் எல்லாத்துமே யூஸ் பண்ணிட்டேன். லைக் 1 to a plus b. ஜஸ்ட் அந்த இது மட்டும் a minus b. அப்படி கீழே வாங்க. பூலியன் ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். யா, a into b minus b multiply divide கீழே வாங்க. லெஸ் தேன் போடும்போது அதை செக் பண்ணிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் அவுட்புட் கொடுக்கும். இது ஓகேங்களா? 2 and 1 அது நம்ம என்ன சொல்றோம்? a greater than b. யா, greater equal to so அது 2 மட்டும் தான் இதுல equal to, so true கொடுத்திருக்கு, மத்த எல்லாமே false. great. then வந்து less than or equal to, greater than or equal to பக்கா. okay, stop பண்ணிக்கலாம். இதுல யாருக்கா டவுட் இருக்கா? மற்றவங்க யாருக்கா? யாருக்கா டவுட் இருந்தா சொல்லுங்க, இல்லை நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மூவ் ஆன் பண்ணலாம். டவுட்
நான் கேட்கறது வந்து நீங்க பின்னாடி கவர் பண்ணீங்கன்னு இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ வேரியபிள் ஏல வந்து லைக் 1 2 3 4 5 வச்சிருக்கோம். வேரியபிள் பில வந்துட்டு 2ன்னு வச்சிருக்கோம். அந்த அரேல 2 வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணதுன்னா 2 அந்த 2 வந்து வேரியபிள் ஏல இருக்க எல்லா வேல்யூக்கு வந்து அடிஷன்ஸ்ல வந்து ஆட் ஆகுது. ஆமா. ஸோ இப்போ 2 மட்டும் இல்லாம லைக் வேரியபிள் லைக் அரேஸ்ல வந்து மோர் எலமெண்ட்ஸ் இருக்குங்க. இப்போ 2 3 4 இருந்ததுன்னா எப்படி வரும்? அதான் இப்போ பார்க்க போறோம். ஓகே, ஃபைன். ஓகே. ಶಶಿನಾಥ್ ಓಕೆವಾ? யா, ஓகே. ட்ரை பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் டேட்டா வெர்சஸ் அரே. ஓகேங்களா? அடுத்து வந்து 2 அரே எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம். ஸோ இங்கே நம்பையில் ஏவும் ஒரு அரே, பியும் ஒரு அரே. ஸோ நான் சேம் வே அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே ட்ரை பண்ணலாம். கண்டிஷன் என்னன்னா 2 அரே இன்ட்ராக்ட் பண்ணும்போது 2ஓட பாப்புலேஷன் வந்து சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 6 டேட்டா இருக்குன்னா இதுலேயும் 6 டேட்டா இருக்கணும். இதில் 6 டேட்டா இருக்குது, இதில் 4 டேட்டா இருக்குது அப்படின்னா எரர் தான் கொடுக்கும். இந்த மாதிரி எரர் வரும். ஓகேங்களா? ஸோ ஒன்று ஒரு அரே கூட ஒரு சிங்கிள் டேட்டா இன்ட்ராக்ட் ஆகும், இல்லை 2 அரே இன்ட்ராக்ட் ஆகும். 2 அரே இன்ட்ராக்ட் ஆகும்போது கண்டிஷன் வந்து 2 அரேலையுமே ஈக்குவல் பாப்புலேஷன் ஆஃப் டேட்டா இருக்கணும். இது ட்ரை பண்ணி பாருங்க. ஏதோ 1 2 ட்ரை பண்ணிக்கோங்க. லெஸ் தேன் கிரேட்டர் தேன் ஏதோ 1 2 சும்மா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. யா, சரி, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்டில் பார்த்த அதே மாதிரி நம்ம வந்து சைஸ் பார்ப்போம். எப்போவுமே லிஸ்ட்டோ நம்பையோ நம்மக்கிட்ட ஒரு டேட்டா வந்தோன்னா அதோட சைஸ் தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முதல் ஆப்ரேஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா வால்யூம் ஆஃப் டேட்டா எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹேண்டில் பண்ணுற டேட்டாஸ் இந்த மாதிரி இருக்கும். இப்போது எனக்கு காலையில் இது வந்து சும்மா ஒரு ஃப்ரீ வெப்சைட்டு, சும்மா மாடல் மாதிரி இருக்கும். எங்களுக்கு வால்யூம் கொஞ்சம் அதிகமாக வரும், ஒரு 20 காலம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் எனக்கு வரும். ஓகேங்களா? இதை நம்பையில் கன்வெர்ட் பண்ணோன்னா முதல்ல இதில் எத்தனை டேட்டா இருக்குன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஃபஸ்ட்டு திங் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்குவேன். அது லிஸ்ட்டாக இருந்தாலும் நம்பையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் எனக்கு அதுக்கிட்டேருந்து வர வேண்டியது அதோட சைஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு வேரியபிளில் நம்பை அரே இருக்குது, இன்னொரு வேரியபிளில் LEN இந்த வேரியபிள் கொடுத்தா இதோட லென்த் என்னன்னு சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வெறும் 5 டேட்டா தான் இருக்குது, 5ங்கிறது பிரிண்ட் பண்ணும். இதுதான் நான் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷனாக இருக்கும், லென்த்.
இது ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம லிஸ்ட்டில் பார்த்தோம்ல ஸ்லைசிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதே கான்செப்ட் வந்து இங்கே இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நம்பையில் இருந்து ஒரு டேட்டாவை எப்படி தனியாக எடுக்கணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போது இந்த ஒரு பர்டிகுலர் டேட்டாவில் தான் ஒர்க் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. இதை மட்டும் தனியாக எடுத்து இது கூட 10% ஆட் பண்ணுவேன், 10% மைனஸ் பண்ணுவேன், சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுவேன்ல. அதுக்கு ஒரு நம்பை அரேலேருந்து டேட்டா எப்படி தனியாக எடுக்கணும்னு பார்க்க போகிறோம். நம்பை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிளில் np.arrayன்னு கொடுத்து ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கு. இன்னொரு வேரியபிளில் இந்த வேரியபிள் பாக்ஸ் ப்ராக்கெட்டில் அதோட லொக்கேஷன், இதோட லொக்கேஷன் 0, 1, 2, 3 இதோட லொக்கேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த டேட்டா சியில் ஸ்டோர் ஆகும். டியில் வந்து 1ன்னு கொடுத்தா இந்த 21 ஸ்டோர் ஆகும், 2ன்னு கொடுத்தா நெக்ஸ்ட் டேட்டா ஸ்டோர் ஆகும். ஸோ இது மேத்தமேட்டிக் அப்படிங்கிறனால நான் எடுத்து ஏதாவது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். இங்கே எஃப்ல வந்து d+e கொடுக்குறேன். இதை தனித்தனியாக எடுத்து ஏதாவது ப்ராசஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை தனியாக எடுத்து இது கூட ஒரு 10% ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நான் பண்ணலாம். இண்டெக்ஸிங். இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா இந்த அரே வந்து தனித்தனியாக ஸ்லைஸ் பண்ணிடுங்க. ஏல வந்து np.arrayன்னு ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்கும். A1ல் 10 வரணும், A2ல் 20 வரணும், 30, 40 இப்படி A1, A2ல் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டேட்டா இருக்கணும். இதை ட்ரை பண்ணிடுங்க.
முடிச்சிட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பர்ஃபெக்ட். ஃபார் லூப்பில் வந்ததுக்கப்புறம் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபாரில் போட்டு ஓனாக பிரிண்ட் பண்ண வச்சிடலாம். ஸோ நார்மலி இப்படி பிரிண்ட் பண்ண மாட்டோம், ஏன்னா அதுவும் அரே மாதிரி தானே வருது. அதாவது அதை தனித்தனியாக யூஸ் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? யா, சூப்பர். நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்ணலாமா இல்லை வெயிட் பண்ணணுமா? ஓகே ஓகே. ஸ்ருதி இல்லையா? யா. நெக்ஸ்ட் வந்து இது எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் பார்த்தது அப்படியே கொஞ்சம் நிறையாவே டிட்டோ ஆகும். நெக்ஸ்ட் வே ஆஃப் ஸ்லைசிங் ஆர் இண்டெக்ஸிங். இங்கே பாருங்கள், ஒரு அரே இருக்குது. np.arrayன்னு ஒரு செட் ஆஃப் டேட்டா வச்சுருக்கேன். எக்ஸில் அரே 2:4 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா 2ல் ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் ஸ்லைஸ் பண்ணோம். 0 1 2ல் ஸ்டார்ட் பண்ணோம், 3 4 வரைக்கும். இந்த 2 3 மட்டும் தனியாக வரும். அதே ஸ்டார்டிங் டேட்டா எண்டிங் டேட்டா ரெண்டுமே இருக்குது. நான் ஸ்டார்டிங் டேட்டா மட்டும் கொடுக்குறேன், எண்டிங் டேட்டா கொடுக்கலன்னா இதில் ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் எடுத்துரும். 4லேருந்து கடைசி டேட்டா வரைக்கும் எடுத்துரும். நான் எண்டிங் டேட்டா மட்டும் கொடுத்துருக்கேன், ஸ்டார்டிங் டேட்டா கொடுக்கலன்னா 4 வரைக்கும் 0 1 2 3 இது வரைக்கும் அதை மட்டும் தனியாக எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படியும் நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். நிவி, நீங்கள்
ஒரு 5 minutes பாப்பா பார்த்துட்டு வரணும், வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம். என்னாச்சு போலாம்? இல்லை ஏதோ சத்தம் கேட்டுருச்சு உங்கள் சைடில். அதுதான் இருக்கா, அம்மா பார்த்துட்டு இருக்காங்க, பரவாயில்ல. ஓகே, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓகே ஓகே, ப்ராப்ளம் இல்லை. அன்னைக்கு இருக்கா, ஓகே. இல்லை மியூட் பிரச்சனை இல்லை, செஷனுக்காக பாப்பாவெல்லாம் அள வைக்க வேண்டாம், அது சொல்கிறேன். நீங்கள் இல்ல இல்ல, We will wait. குளிப்பாட்டிட்டு இருக்காங்க, சோ as usual தான். ஓகே ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஒரு டைனமிக் அரே. ஒரு யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்கி எப்படி வந்து ஒரு அரே ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒன்றும் நார்மலாக வந்து எப்போவுமே டேட்டா வந்து கோடுக்குள்ளே இருக்காது. நீங்கள் நெக்ஸ்ட் செஷன்லேருந்து டேட்டாவோ எதுவுமே கோடுக்குள்ளே வைக்க மாட்டோம். ஒன்று ஒரு யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்குவோம், இல்லை ஒரு டிபிலேருந்து கனெக்ட் பண்ணி டேட்டாவை வாங்குவோம். அதெல்லாம் உங்களுக்கு ஃபர்தர் அடுத்த செஷன், அதுக்கு அடுத்த செஷனில் வந்துடும். ஓகேங்களா? இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸில் இன்டிஜர் இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வந்து யூசர்கிட்ட வாங்குறேன், ஃப்ளோட்டுன்னு ஒரு வேல்யூ வாங்குறேன், இன்னொரு இன்டிஜர் வாங்குறேன். ஒரு வேரியபிளில் என்பி டாட் அரேன்னு கொடுத்து எனக்கு வேணுங்கிற மாதிரி நான் அதை கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். XYZன்னு கொடுக்கலாம், ZYXன்னு கொடுக்கலாம், ஆல் ஒய் கொடுக்கலாம், அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்படி யூசர்ட்டு வந்து ஒரு டேட்டா வாங்கி அதை வச்சு நான் ஒரு அரே ஃபார்ம் பண்ணுறேன், டைனமிக் அரே. அது நான் ரன் பண்ணிட்டேன்ப்பா. ஜஸ்ட் ஒரு क्वेश्चन. இப்போ எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவீங்களா? ஷேர் ஸ்கிரீன் ப்ளீஸ். இப்போ ஸ்கிரீன் தெரியுதுங்களா? சோ இப்போ நான் வந்து XYZ வந்து 10 20 30 ஆட் பண்ணேன். இப்போ எனக்கு இந்த சேவ் ஆகறப்ப பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ நம்ம ஈவன் தோ X வந்து இன்டிஜரா தான் நான் வந்து கேதர் பண்ணாலும் இங்க வந்து ஏன் பல ஃப்ளோட்டா வந்தது? ஏன்னா உள்ள ஒரு ஃப்ளோட் இருக்குல்ல, அது மொத்தத்தையும் ஃப்ளோட்டா தான் அஸ்யூம் பண்ணோம். ஓகே, சோ அது வந்து எடுத்துக்கிறது. சோ அதனால தான் இப்போ என்னோட ஆபரேஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே அது ஃப்ளோட்டாவே அஸ்யூம் பண்ணிக்கும். அது ஒரு டேட்டா ஃப்ளோட் இருந்தாலும் மொத்தமே அதை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட் தான்.
ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்தது ஒரு அரேவை ரிவர்ஸ் பண்ணுறது எப்படி, சார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு அரே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிளில் np.flip, இந்த டாட் ஃப்ளிப் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு உள்ளே நான் ஒரு அரேவை பாஸ் பண்ணாலே இந்த அரேவை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துரும். சார்ட்டிங்கில் ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணோம். நான் 12, 38, 65, 87, 67 வச்சுருக்கேன், அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இதை எங்கே யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம இங்கே சார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்பை அரேயில் ஒரு அரே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிளில் np.sort, np.sortனு ஒரு அரே பாஸ் பண்ணேன்னா இந்த np.sort, npங்கிறது லைப்ரரி ஃபைல், .sort சின்டாக்ஸ், அப்படியே இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணிடும். சார்ட் பண்ணி இந்த அரே 1ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நான் சப்போஸ் இந்த அரே 1 ஃப்ளிப் பண்ணுறேன், ரிவர்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அசெண்டிங்கும் கிடச்சிடும், டிசெண்டிங் கிடச்சிடும். ஸோ இது வந்து ஒரிஜினல் அரே, இது அசெண்டிங் ஆர்டர், இது டிசெண்டிங் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நான் டிசெண்டிங் வந்து கொண்டு வருவேன். அது லிஸ்ட். அதுக்கு பதிலாக ரிவர்ஸ்க்கு தனி சின்டாக்ஸ் வச்சிருக்கோம், ஃபிளிப். யாராவது நல்ல ஏதாவது கொஞ்சம் பேசுங்க, இல்லை எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். தேங்க்யூ பிரதர். இல்லை இல்லை, நல்ல பேசிக் கொஸ்டின், சும்மாவாவது ஏதாவது பேசுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டேஸ் வந்து நம்ம ஏஐக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அதோட ஃபண்டமெண்டல்ஸ். ஆனால் ஒரு ஏஐ அல்காரிதம்குள்ளே போகும்போது இதெல்லாம் அதோட பேசிக் நியூரான்ஸில் இருக்கும். ஒன்ஸ் ஏஐ போனதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நியூவாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே உங்கள் ஸ்கூல் டேஸ்லையோ காலேஜ் டேஸ்லையோ இல்லை நம்ம பேசிக் ஒர்க்கிங் பிளேஸில் தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் தான் இருக்கும். அல்காரிதம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆக்சுவலாக என்னென்னா, ஜென்ரலாக நம்ம ஒரு கோட் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம், கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், இதுதான் அதோட மையப்பகுதியில் இருக்கும். ஏஐ வந்ததுக்கப்புறம் அது அப்படியே நிறைய மாறிடுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக பைத்தன் வந்து இப்போ ஸ்டார்டிங் டேஸில் எப்படி இருந்தாலும் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வரும். பட் அதை விட அல்காரிதம்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகிடுச்சு. அடுத்து பேசிக்கான ஸ்டாட் ஃபங்க்ஷன்ஸ். நம்பையில் எப்படி வந்து ஒரு ஸ்டாட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாட்டு இது ஆக்சுவலாகவே ஃபுல்லாகவே ஸ்டாட் பண்ணுறதுக்கும் நம்பை வந்து ஒரு பெரிய லைப்ரரி ஃபைல் நிறைய ஒர்க் பண்ணோம். ஓகேங்களா? இமேஜில் கூட இதுக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஏஐ வந்து இமேஜ் எல்லாம் ஒர்க் பண்ணுது பார்த்தீங்களா, அதுலேயும் நம்பை வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணோம். இப்போது நீங்கள் ஒரு பர்டிகுலர் இமேஜ் கொடுத்து அது இப்படி மாற்றணும் இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னா அது என்ன பண்ணோன்னா அந்த நம்பையில் இமேஜை நம்பையாக மாற்றிடும். மாற்றிட்டு நம்பையில் தான் அது எல்லாத்தையும் மாற்றிட்டு திருப்பி இமேஜாக மாற்றும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமேஜ் வந்து நம்ம கொடுத்தோம்னா குறைஞ்சது ஒரு நம்பை வித் அட்லீஸ்ட் ஒரு 3 lakhs டேட்டா இல்லை 10 lakhs டேட்டா அந்த மாதிரி கொண்டு போய் அதுலேருந்து ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் நீங்கள் ஃபர்தர் இமேஜ் எல்லாம் பார்க்கும்போது எங்கே போனாலும் அது ஒர்க் பண்ணுற இடம் நம்பை தான். நம்பை இம்போர்ட் பண்ணிக்கிறேன், ஒரு அரே ஆஃப் டேட்டா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இங்கே np.min அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த அரேயில் இருக்க மினிமம் வேல்யூவை M1ல் ஸ்டோர் பண்ணிடும். np.max அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த அரேயில் இருக்க மேக்ஸிமம் வேல்யூவை ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி np.mean அப்படின்னு கொடுத்தோம்னா இதோட ஆவரேஜ் வேல்யூ. np.sumன்னு கொடுத்தோம்னா இதுக்குள்ளே சமேஷன் பண்ணும். நம்ம ஸ்டாட்டில் சமேஷன் ஒன்று படிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பர்சனோட ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரலோட சேலரி. மொத்தமாக இந்த வருஷம் அவர் எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா இதை இப்படி ஆட் பண்ணலாம்ல ஒவ்வொரு டேட்டாவும். அந்த மாதிரி ஆட் பண்ணோன்னா அது வந்து np.sum. ஓகேங்களா?
ஸோ மினிமம் மேக்ஸிமம் சம் மீன். அடுத்தது சீல் ஃப்ளோர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னென்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கான்செப்டை நம்பை எப்படி டீல் பண்ணோம் அப்படின்ட்டு. நம்பை இம்போர்ட் பண்ணிக்கிறேன், ஒரு வேரியபிளில் நம்பை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அது எல்லாமே ஒரு ஃப்ளோட்டாக இருக்குது. 1.2 1.5 இந்த மாதிரிலாம் டேட்டா இருக்குது. இங்கே இன்னொரு வேரியபிளில் np.seal அப்படின்னு கொடுத்து இந்த அரேவை பாஸ் பண்ணேன்னா அது ரவுண்ட் சீல் ஃப்ளோர் ரெண்டுமே ரவுண்ட் ஆஃப் தான் பண்ணோம். சீல் அப்படின்னா எல்லா வேல்யூவும் மேலே புஷ் பண்ணும். 1.2 1.5 1.8 என்னவாக இருந்தாலும் அது புஷ் பண்ணி 2 அப்படின்னு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பர்சனோட ஸ்கூலில் மார்க்கு சம்திங் 49.8 எடுத்திருந்தாருனாலும் 49.1 எடுத்தாலும் புஷ் பண்ணி 15 போடுவாங்க. அந்த மாதிரி சீல் அப்படின்னு சொல்லி மேலே புஷ் பண்ணி கொடுக்கும். ஃப்ளோர் அப்படின்னா கீழே புஷ் பண்ணும். 1.2 இருந்தாலும் 1.8 இருந்தாலும் 1ன்னு தான் கொடுக்கும். ஒரு பொருளோட எம்ஆர்பி வந்து 1 ரூபி 20 பைஸ்னா கண்டிப்பாக 2 ருபீஸ்னால் அவங்க வாங்க முடியாது. 1 ரூபி வேணால் வாங்கலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃப்ளோர். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்குள்ள நம்ம 2 ஆப்ஷன் கொடுக்குது, சீல், ஃப்ளோர். இது எப்படி ஒரே அரேக்கு எப்படி ரெண்டையுமே அப்ளை பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ட்ரெடிஷனலா என்ன ஃபாலோ பண்றோம்னா 1.5 அதுக்கு வேற இருக்கு, அதுக்கு வேற இருக்கு. அது அந்த ப்ராசஸ்க்கு வந்து வேற. சரி, ஓகே. இது வந்து நம்ம கொடுக்குற ஒரு ஸ்பெஷாலிட்டி, சீல் அண்ட் ஃப்ளோர். சரி, இது எஸ்பெஷலி அந்த சேல்ஸ் டேட்டா ஏதாவது வரும்போது அந்த எம்ஆர்பி எல்லாம் வந்துட்டு கீழே புஷ் பண்ணுவோம், அதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே. நம்ம நார்மலாக பண்ணுற ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து இது அரவுண்ட். ஸோ இங்கே அரே கொடுக்குறேன், ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. நான் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் np.around அப்படின்னு கொடுத்துட்டு அந்த அரேவை பாஸ் பண்ணிட்டு கமா 0 அப்படின்னு கொடுக்குறேன்னா 0th பொசிஷன் வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். 41.25னா 41 கொடுக்கும். 44.99னா 45ன்னு கொடுக்கும். ஸோ அந்த 0.5க்கு மேலே போச்சுன்னா மேலே புஷ் பண்ணும், கீழே வந்ததுன்னா கீழே புஷ் பண்ணும். நம்ம நார்மலாக பண்ணுவோம்ல அந்த மெத்தட். இங்க சப்போஸ் ஃப்ளோர் வந்து இங்க இப்போ நமக்கு ட்ரெடிஷனலா இப்போ யூஸ் பண்றதுக்கு அரவுண்ட் மெத்தட்ல போட்டு ரவுண்ட் ஆஃப் பண்றோம். இந்த சீல் அண்ட் ஃப்ளோர் இங்க ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றாங்க இந்த எஸ்பெஷலி இன் டர்ம்ஸ் ஆஃப் இப்போ ஏதாவது ஒரு மார்க்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நம்ம மேலே தான் புஷ் பண்ணணும். சேல்ஸ் டேட்டாவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கால்குலேட் பண்ணும்போது மோஸ்ட் ப்ராபப்லி நான் ஒர்க் பண்ணுறது ஸ்டாக் மார்க்கெட்டில். அங்கே ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இப்போ ஒருத்தர் கிளைண்ட்டுக்கு வந்துட்டு எல்லா வேல்யூவும் போட்டு அவங்க ஃபைனல் ஃபிகர் அவங்களுக்கு பில்லிங் பண்ணுவோம்ல. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 20,000.5 அப்படின்னு வந்ததுன்னா 20,000 அதை 1 ரூபி ஆக்க முடியாது, கீழே புஷ் பண்ணுவோம். எப்பவுமே காஸ்ட்னு வந்ததுன்னா மேலே புஷ் பண்ணீங்கன்னா யாருமே ஒரு 0.5 வரி பண்ணாட்டியும் லீகல் இஷ்யூஸ் வரும். எனி டைம் யூ மே பி இன்டு ட்ரபிள் மேலே புஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா. அப்போ கீழே தான் புஷ் பண்ணணும். இந்த மார்க்கு இந்த மாதிரி திங்ஸை வந்து கீழே நார்மலாக புஷ் பண்ண மாட்டாங்க, மேலே புஷ் பண்ணுவாங்க. பட் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து இது 0ன்னு கொடுத்தீங்கன்னா 0th பொசிஷன் வரைக்கும் ரவுண்ட் ஆஃப் பண்ணிடும். 0.5 இருந்ததுன்னா மேலே, 0.5 கீழே இருந்தால் கீழே புஷ் பண்ணும்.
நான் இங்கே 0ன்னு கொடுத்தாம 1ன்னு கொடுத்தேன்னா ஒரு பொசிஷன் ஆஃப் டெசிமல் அலோவ் பண்ணும். 2ன்னு கொடுத்தா 2 பொசிஷன் ஆஃப் டெசிமல் வந்து அலோவ் பண்ணும். இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தட். இந்த ரவுண்ட் ஆஃப் நீங்க கோட் ஷேர் பண்ணீங்களா எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம். இது இது எஸ். அடுத்த ஒரு டாபிக் பார்த்தரலாம். ஸோ அரேல சம்டைம்ஸ் வந்து சர்ச் பண்ண வேண்டியது இருக்கும். நாளைக்கும் நம்ம நம்பை தான் பார்ப்போம். நம்பை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிளில் n நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கு. நான் இங்கே இன்னொரு வேரியபிளில் np.var np.var தான் சின்டாக்ஸ். அரே ஈக்குவல் டு 4 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எந்த லொக்கேஷன்லாம் 4 இருக்கோ அதை மட்டும் எனக்கு லொக்கேஷன் எனக்கு எடுத்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 பாருங்க 0 1 2 தேர்ட் லொக்கேஷனில் 4 இருக்கு, இந்த லொக்கேஷனில் 4 இருக்கு. ஸோ 3 5 6. நான் இந்த ஈக்குவல் டு பதிலாக ஈக்குவல் டு 0 கொடுக்குறேன். 0 இங்கே இல்லவே இல்லை, எம்டி அரே கொடுக்கும். அதே மாதிரி நான் ஈக்குவல் டு பதிலாக கிரேட்டர் தேன் 3 கொடுத்தேன்னா இதில் எதெல்லாம் கிரேட்டர் தேன் 3யோ அந்த லொக்கேஷன் மட்டும் எனக்கு எடுத்து கொடுக்கும். இது எல்லாமே லொக்கேஷன் எனக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? அரே சர்ச். இன்னைக்கு செஷன் இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்ம நம்பை கன்டினியூ பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு நிறைய மெம்பர்ஸ் வரல. நாளைக்கு வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஷன்ஸ் பார்க்கலாம். நாளைக்கு வந்து நம்பையில் டாஸ்க் எல்லாம் பார்க்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, இல்லைனா நம்ம இன்னைக்கு செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.